ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ நம்ம என்ன விட வரோம்னா கன் ஷூட்டிங் மாடர்ன் ஓபிசி தான் விளையாட போகிறோம். சீக்கிரமாக ஏறு, சீக்கிரமாக ஏறு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போலாம் இன்னைக்கு 1 செகண்ட் ஃப்ரெண்ட்ஸ். இதில் வந்து ஏற்கனவே ஆடி இருக்கேன். இதை நான் விளையாடி வச்ச மாதிரி அப்படியே இருக்கு. நான் சேவ் ஆகிருக்கு இந்த கேமு. இது ஒரு நிமிஷம் இருங்க, நான் மியூசிக் மட்டும் ஆஃப் பண்ணிடுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து வாங்க நம்ம எக்யூப்மெண்ட்ஸ்குள்ளே போயிட்டு கத்திக்குள்ளே போகலாம். கத்திக்குள்ளே எதனா நம்மளுக்கு வாங்க முடியுமான்னு பார்ப்போம். இப்படி வாங்க முடிஞ்சிச்சுன்னா நம்ம சூப்பராக ஒரு கத்தி வாங்கிப்போம். முடியல வாங்க இப்போ வந்து ப்ளே கொடுப்போம், பேட்டில் கொடுப்போம். இப்போ வந்து இது வந்து ஒரு புது ரவுண்டு. இது வரைக்கும் நான் இந்த ரவுண்டு விளையாடணும் போகல. நான் 2 ரவுண்டு விளையாடிருக்கேன். இந்த கோப்பெலாம் நான் தான் வாங்கினேன். இந்த கோப்பு ஃபஸ்ட்டு இருக்கவே இருக்காது, ரொம்ப காசு. இது வந்து டாப்அப்லாம் நான் பண்ணல. நான் ஒன்றுக்கு மேலே டாப்அப் பண்ணேன். அது வந்து இதுவும் அப்கிரேடு பண்ணேன். ஷாட்டு நான் வந்துச்சு. இன்னும் 4 minutes 10 seconds இருக்கு. இப்போ வந்து எங்கள் அத்தை என்ன பண்ணாங்க, ஜஸ்ட்டாக எங்கள் வீட்டுக்கு வந்திருக்கான். நான் வந்து பின்னாடி இருந்து வாய்ஸ் ஓவர் விட்டு போகணும். அவன் பேச மாட்டானா அப்படி இல்லை, வீடியோவில் பேச மாட்டான். பிஸ்டல் ஹெட்ஷாட் சூப்பராக வரும், அதனால வெடி பண்ணுவாங்க. இப்போ இந்த மாதிரி தான் அந்த ஏகேலையும் போட்டிருக்கேன். நான் தான் வாங்கினேன். கிரேனேட் போடுறேன். இப்போ வந்து அவன் பேச போகிறான். நான் தான் இப்போ விளையாடுறது. இவங்க வீட்டுக்கு நான் கெஸ்ட்டாக வந்துருக்கேன். ஒரு வாட்டி யாருதான் சொல்லி வேண்டாம் கொடுத்தான், அதான் விளையாடு. என் பேர் வந்து நான் எங்கள் வீட்டுக்கு கெஸ்ட்டாக வந்துருக்கிறேன். எனக்கு போதும். இதுக்கப்புறம் அவன் பேசுகிறேன். நான் இப்போ பேசலை, இப்போ அவன் தான் பேச போகிறான் மொத்தமாக. சரி ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து 2 minutes இருக்கு. அந்த 2 minutesக்குள்ளே யார் இந்த ப்ளூ கலரில் பாயிண்ட் போடுதா, அது யார் ஹையஸ்ட் 2 போட்டிருக்கா ரெட்டாக மேலே,
அதில் வந்து யார் அதிகமாக இருக்கிறாங்களோ பாயிண்ட்ஸு அவங்க தான் வின்னர். ரெட்டு வந்து ப்ளூ வந்து நம்போ. இருங்க ஃப்ரெண்ட்ஸ், கொஞ்சம் ஸ்டெக் ஆயிடுச்சு. சாரி ஃப்ரெண்ட்ஸ், ஸ்டெக் ஆயிடுச்சு. கத்தியில் குத்தினா செத்துருவாங்க, அதுக்கும் தெரியாதாடா. கத்தியில் ஹெட்லியாக இருக்கலாம். நீ வந்து பொறுமையாக இதில் குத்தினுக்கிற உடம்புல. ஐயோ மேப் யாராவது இப்போ உனக்கு இப்போ ஹெல்த் கம்மியாக இருக்குன்னு வச்சுக்கோ, மெடிக்கல் போட்டு இப்போ ஆண்ட நான் தொடு ரெண்டுக்கே தொட்டு வெயிட் பண்ணு. எனக்கு வந்துச்சு பாருங்க மேப்பு. இந்த மேப்பை பார்த்துக்கலாங்க. இவன் வந்து ஏற்கனவே விளையாடி இருக்கான். நான் சொல்லிட்டேன்னா இப்போ வந்து அவனுக்கு சின்ன சின்ன விஷயம்லாம் தெரியாது. இப்போ எப்படி சொல்லணும் இதெல்லாம் என்ன இந்த ஒரு மேட்ச் விளையாடுவேன், நான் ஒரு மேட்ச் விளையாடுவேன். நான் ஒரு மேட்ச் விளையாடுவேன்னா இவன் வந்து வாய்ஸ் ஓவர் கொடுப்பான். இன்னும் 25 தான். டப்புனு போடுறேன், டப்புன்னு கல்லே இல்லை அவனுக்கு. என்ன செட்டிங்ஸ்லாம் மாற்றிருக்கேன். செட்டிங்ஸ்லாம் போட்டுருக்கு. இது எரராக போடுறேன் பண்ணுறேன். ரெண்டு பேரே போட்டு அவ்வளோதான். நம்ம தான் ஃப்ரெண்ட்ஸ் அதிகம், கிட்டத்தட்ட 2000. இப்போ வந்து அவன் சொல்லிட்டான் நீயே மேட்ச்சில் நீயே வாய்ஸ் ஓவர் கொடுத்துட்டான்ட்டு. சரி ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம விளையாடுவோம். நம்ம வந்து மேட்ச்லாம் இப்போ போக மாட்டோம். கீழே போய்ட்டு என்னென்ன இதுவும் கிடச்சிருக்கு அதெல்லாம் பார்த்துட்டு கன்ஸ் எடுத்துட்டு ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து இந்த பிளேயர்ஸ் கொடுத்துட்டு ஃபேன்ஸ் அவுட் கொஞ்சம் கேட்கும். இவ்வளோ நேரம் ஆஃப் பண்ணியிருந்தான்னு கேட்டுச்சுன்னா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, இன்னும் நான் கொஞ்சம் கம்மியாக வச்சிடுறேன். ஓகே, கம்மியாக வச்சுட்டு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து நான் பேசுகிறது உங்களுக்கு கொஞ்சம் கேட்கும். நான் கத்தி கொஞ்சம் பேசுகிறேன். ஓகே, இப்போ வந்து இவங்க மேட்ச் போகலாம். நாங்கள் மேட்ச் போவோம். ஐயோ, இது நாக்குள்ளே போயிருக்கேன். சரி, இப்போ வந்து அப்கிரேட் பண்ணுவோமா? ஆளை அப்கிரேட் பண்ணிட்டு இப்போ வந்து கன்ஸ் அப்கிரேட் பண்ணுவோம். வாங்க, வந்து ஆர்மரு மாஸ்க்கு மாற்றுவோமா? இது போட்டு இது போட்டு எக்யூப் கொடுத்துருவோம். ஸ்கின்னா வந்துட்ட ஒரு ஸ்கின்னு கூட இல்லை. இந்த 2 ஸ்கின் இப்போ பேக்ரவுண்டில் வாய்ஸ் கேட்டுச்சுன்னா அது கொஞ்சம் கண்டுக்காதீங்க. அது வந்து பக்கத்து வீட்டில் கேட்குறது, கத்தி பேசுகிறாங்க அவங்க. நம்ம வந்து இப்போ இது வச்சுக்கலாம், ஸ்வாட் ஸ்கின். இது கன் வந்து அப்கிரேட் பண்ணுவோம். வாங்க, கன்னு அப்கிரேடு. இது என்ன அப்கிரேட் பண்ணுவோன்னு டார்ச் வைப்போமா கன்னுக்கு? நான் ஃபஸ்ட்டே வைக்கணும்னு நினச்சிருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். ஐயோ, காசு இல்லையே. இப்போயே மறந்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ், காசு இல்லை. புல்லட்ஸ் இதுக்கும் என்கிட்ட காசு இல்லை. இது அந்த கீ செயின்ஸு அதுதான் நான் போட்டிருக்கேனே. இது நான் போட்டிருந்தேன் எக்யூப். நான் சிலது போட்டு வச்சுருந்தேன், அதெல்லாம் எக்யூப்பில் இல்லை, ஏனே தெரில. சரி, இப்போ மறுபடியும் நம்ம கன்னை அப்கிரேட் பண்ணுவோம். ஐயோ, நான் தான் குத்துட்டேனே.
ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நம்ம இது பண்ண முடியுதான்னு பார்ப்போம். இப்போ காசு இருந்தால் பண்ணுவோம், இல்லைன்னா நம்ம வந்து இது வந்து சைலன்சரு இப்போதைக்கு நம்மளுக்கு தேவையில்லை. ஸ்கோப்பு தான் நம்மளுக்கு தேவை. ஆனால் அந்த ஸ்கோப்புக்கு கூட என்கிட்ட காசு இல்லை. 300 ரூபா தான் வச்சுருக்கேன். பெயிண்ட் அடிப்போமா கண்ணுக்கு? காசு வேஸ்ட் பண்ண வேணான்னு பார்க்குறேன். இது வச்சுப்போம், 2 கண்ணுமே சேமாக இருக்கும். யூஎம்பி இப்போ வந்து யூஎம்பி ஆமாம் யூஎம்பி தானே. ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், இல்லை MP5 இதுனா பைசன். நடுவில் பேசியிருப்பான். இது யூஎம்பி. இது வந்து யூசி மாதிரி இல்லை, யூசி அது இதுதான் ரியல் யூஎம்பி. இதான் அருவி போல் 50 ரூபாய். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து அவ்வளோதான். இதுக்கு மேலே நம்மளால் வெயிட் பண்ண முடியாது. வாங்க மேட்ச் போவோம். இந்த மேட்ச் ஆட்டு நம்ம வீடியோ முடிச்சிக்கலாம். ஓகே, சவுண்ட் கேட். சாரி ஃப்ரெண்ட்ஸ், சாரி ஃபார் த டிஸ்டர்பன்ஸ். சுடுவாலே நீ தும்மிரடி ஐஸ், நீ தும்புரடி மூஞ்சி துப்புரடி. சாரி ஃப்ரெண்ட்ஸ், சும்மா பாட்டு பாடுங்க. இந்த ஆட்டோமேட்டிக் இருங்க, ஒரு நிமிஷம் செட்டிங்ஸ்குள்ள போயிட்டு பேக்ரவுண்டில் வாய்ஸ் கேட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு நாக் அவுட் பண்ணுறாங்க பாய்ஸ். நான் ப்ரோ இப்போ ஸ்கின் வந்துச்சு. நம்மள 3 பேர் வந்து அட்டாக் செய்வாங்க. கிரெனேடு வச்சிருக்கேன். நீங்கள் வெளியே இருக்கவும் பார்த்தீங்களான்னு தெரியல. அவ்வளோ கிரெனேடு எல்லாமே வாங்கினேன். எது தெரியுமா? கோல்டு கொடுத்து கோல்டு 400 கோல்டு வச்சுருக்கேன். அதெல்லாம் கொடுத்து வாங்கினேன். தண்டத்துக்கு வேஸ்ட் பண்ணடா இப்போ. சரி ஃப்ரெண்ட்ஸ், ஜம்ப் போட்டு நான் மாட்டிக்கினேன். இருங்க ஃப்ரெண்ட்ஸ், ஸ்டக் ஆயிடுச்சு. சாரி. ரீலோட் அம்மா எவன்டாவன் யாரா
நான் எதிர்பார்க்கல. ஆட்டோ கன் சேஞ்ச் ஆகுது ப்ரோ. கடுப்பாகுது ப்ரோ எனக்கு. என்ன பண்ணுவோம்? எப்படி சத்து ரீலோட் பண்ணி சுற்றுவோம். கரெக்டாக பார்த்துக்கோடா. நடுவில் வந்து நான் கூப்பிடும் போது இவன் பேர் ரிஜின்னு நான் இவனை தெரியாமல் பப்பு அப்படின்னு ஒரு கணக்கு இவன் இன்னொரு பேரும் மூட்டாளாக கூப்பிட்டு பப்பு அப்புறம் நினச்சிருந்தேன் என் பேர் ரிஜின் நான் என் பேர் பப்புன்னு சொல்லுவேன். சின்ன பையனா ஒரு 4வது படிக்கணும். இப்போ வந்து இருக்கா அப்படியே போட்டு தலைமை ஐயோ எரர் ஆயிடுச்சு. டக்குனு மாத்திரம் போட்டு போட்டு தெளிவா ஒன்றும் இல்லைக்கா. அவ்வளோதான் நான் இப்போ வின்னே ஆகணும். ஃப்ரெண்ட்ஸ் வின்னு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐகானை டிங்னு தட்டி விடுங்க. பாய் பாய்.